ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் மக்களே. நான் தான் உங்கள் விக்னேஷ். ரொம்ப சாரி நான் வீடியோ போடுறதுக்கு. வாங்க எபிசோட் 2ஓட பிரேக் டவுன் போயிடுவோம். எபிசோட் 2 வந்து எபிசோட் 1ஓட எண்டிங்லேருந்து அப்படியே எபிசோட் 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எபிசோடு 1ல் எல்லாருமே பாதி பேர் செத்து போயிருப்பாங்க. எபிசோட் 2ல் மீதி பேரில் என்ன பண்ணுவாங்க, நம்மளும் அதே மாதிரி செத்துவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம லீடர் கிட்ட வந்துட்டு சஞ்சங் கிட்ட தேங்க்ஸ்பா, அதனால தான் நாங்கள் வந்து உயிர் வாழறோம், இல்லைனா அப்பயே செத்து போயிருப்பான், நீ முட்டி போடு அப்படின்னு வந்து சொன்னதுனால நாங்கள் முட்டி போட்டு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ வந்து சஞ்சங் சொல்லுவான், சார் உங்களோட கை வந்து வெட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து. சரி, கை தான் போச்சு, உயிராது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். நான் நிறைய டென்ஜன்ஸ் வந்து போயிருக்கேன், நிறைய டென்ஜன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். டென்ஜன் கூட நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் டென்ஜன் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. இது கண்டிப்பாக டென்ஜன் தான் அப்படின்னு வந்து இவர் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. கன்க்ளூஷன் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிவிட்டு இதுக்கு போயிடுவாங்க, இன்ட்ரோ போயிடுவாங்க. இன்ட்ரோ முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூல் சீன் போடுவாங்க. ஓகேவா, அந்த ஸ்கூல் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கங்கோட தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சியோட ஃப்ரெண்டோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அது என்ன கான்வர்சேஷன்னா, அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, உன் அண்ணன் வந்து ஹண்டர் தானே? அப்போ வந்து நம்ம சிஸ்டர், சங்கங்கோட சிஸ்டர் சொல்லுவாங்க, ஆமாம் என் அண்ணன் வந்து ஹண்டர் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எங்கள் அம்மாக்கெலாம் காசு கொண்டு வரான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, ஐ ஃபீல் பிட்டி ஃபார் ஹிம் அப்படின்னு வந்து ஒரு சின்ன வாக்கியம் மாதிரி சொல்லுவாங்க. அது எதுக்கு என்ன ஏதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதோட பேக்ரவுண்டு எதுக்காக அவங்க கேட்டாங்க அப்படின்லாம் வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் அப்படியே கட் பண்ணிவிட்டு திரும்பியும் டஞ்சனுக்கு வந்துடுவாங்க. டஞ்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி பயத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த தலைவன் ஒருத்தன் வந்து தற்கூரி ஃபெலோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளியே போயிடுறேன், நீங்கள் இங்கே வந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து, போகாத இங்கே என்ன பண்ண போகிற, செத்துருவா இல்லைனா அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம லீடரும் சொல்லுவார் அதே மாதிரி, இல்லை நீங்கள் இங்கேயே சாவுங்க, நான் வந்து என்னோடய ஃபுல் ஸ்பீடையும் யூஸ் பண்ணி நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ ட்ரை பண்ணும்போது திரும்பியும் எல்லாரும் செத்த மாதிரி இவனும் செத்துருவான். ஓகேவா, திரும்பியும் எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருப்பாங்க, என்ன பண்ணுறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த 3 கமெண்ட்மெண்ட்ஸை பற்றி படிப்பாங்க, நினச்சி பார்ப்பாங்க எல்லாருமே. அப்போ வந்து சங்கம் போவோம் நினச்சி பார்ப்பான், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் என்னென்னா முட்டி போடுறது, செகண்ட் வந்து ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தா, அதாவது நம்ம வந்து கீழே விழுந்து நம்ம கும்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. இவனும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பான். அதுவும் ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து படுக்க சொல்லுவாங்க, படுத்து வேண்ட சொல்லுவாங்க. வேண்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி வேண்டினோடனே அந்த ஸ்டாச்சு வந்து ஓகேப்பா நான் உங்களோட இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாந்தமாகிடும். எப்பாடி எல்லாருமே இதுவாகிடுச்சுப்பா அப்படி இப்படின்னு வந்து இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து அந்த ஸ்டாச்சு எழுந்திருவோம். எல்லாருமே இவங்களும் எல்லாருமே எழுந்திருவாங்க. என்ன ஆகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ வந்து நான் வந்து போய்ட்டு திரும்பியும் என் லாடை வந்து, அதாவது திரும்பியும் வந்து நான் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிட்டே போவான். அந்த ஸ்டாச்சு வந்து இவங்களை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவன் கிட்டே போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாந்தமாக வந்து கும்பிடுற மாதிரி கிட்டே போய்ட்டு கும்பிடுவான். அவனை மெரிச்சு சட்னி ஆகிரும் அந்த ஸ்டாச்சு. செகண்ட் வந்து இன்னொரு பொண்ணை வந்து சட்னி ஆக்கும். ஸோ இவங்கெல்லாம் இதெல்லாம் சாகிறத பார்த்துட்டு எல்லாருமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுறதுனால பக்கத்தில் இருக்க ஸ்டாச்சுலாம் வந்து என்ன ஆகுனா, எல்லா வெப்பன் வச்சிருக்க ஸ்டாச்சுலாம் அடித்து சாவடிக்காங்க இவனுங்களை. இவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் சஞ்சங்கு. அப்போ தான் அவன் வந்து நோட்டீஸ் பண்ணுவான், அதில் வெப்பன்ஸ் வச்ச ஸ்டாச்சுஸும் இருக்குது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்க ஸ்டாச்சுஸும் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எல்லாருமே வந்து அங்கங்கே போய் நிற்பாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லா ஸ்டாச்சுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நிற்க முடியும், 2 பேர்லாம் நிற்க முடியாது. ஆனால் நம்ம சஞ்சங்கு வந்து ஜூயியை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டுருப்பான். அதனால் ஜூயியை ஒரு இடத்துல விட்டு அவன் வந்து வேறு ஸ்டாச்சுக்கு போகிறதுக்கு ஓடுவான். ஸோ ஓடும்போது அதுக்குள்ளே நம்ம பெரிய ஸ்டாச்சு வந்துட்டு சஞ்சங்கு வந்து மெரிக்க வரும். கரெக்டாக மெரிக்க வரும்போது நம்ம தலைவன் ரேங்க் தானே, ஆனாலும் நான் வந்து டாச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சூப்பராக டைமிங்கில் டாச் பண்ணுவான். டாச் பண்ணிவிட்டு ஆனால் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டாச்சு கிட்ட போயிட்டு மாட்டிக்குவான். ஒரு ஷீல்டு வச்சிருக்க ஸ்டாச்சுவை, அந்த ஷீல்டை தூக்கிட்டு அம்மான்னு அவன் மாட்டை போட்டு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் நம்ம சஞ்சங்கு எப்படியா தப்பிச்சிட்டு ஆனால் செம்ம அடி விழுந்துடும் அவனுக்கு. எப்படியாவது அந்த ஸ்டாச்சுக்கு போயிடணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க ஸ்டாச்சுக்கு போயிடணும் அப்படின்னு வந்து போவான். கிட்டே போயிட்டு அந்த ஸ்டாச்சுவை பார்த்தா அந்த ஸ்டாச்சு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டே வச்சிருக்காது, ஆனால் அது பாட ஆரம்பிக்கும். ஸோ சவுண்டு மேக் பண்ணுற எந்த ஸ்டாச்சுவுமே வந்து காப்பாற்றும் அப்படின்னு வந்து கடைசியாக நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து 3வது அமெண்ட்மெண்ட்டு, இவங்க எல்லாருமே காப்பாற்றிடுவாங்க. அந்த ஸ்டாச்சு போய் திரும்பி உட்காந்துக்கும். ஓகேவா, நடுவில் வந்து அந்த டெம்பிளுக்கு நடுவில் வந்து ஒரு கல் மட்டும் ரேஸ் ஆகும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேத் டு காட். ஓகேவா, ஷோ யுவர் ஃபேத் டு காடு, அதாவது ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து அது சொல்லியிருக்கோம் அந்த 3வது அமெண்ட்மெண்ட்டில். அதை வந்து இவன் வந்து உடனே கண்டுபிடிக்க மாட்டான், என்னை கிட்டே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு விட்டோன்னே. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு நடக்கும்னா, நம்ம தலைவன் லீடரை தான், நீ தான் இங்கே கூப்பிட்டு வந்த, நீ தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் பலி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. அப்புறமா சஞ்சங்கு எல்லாருமே வந்து அந்த இதில் போய் நிற்பாங்க. ஸோ அப்போ வந்து சுற்றி வந்து
எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெட் கலரு ஃபயர் வந்து எரிய ஆரம்பிக்கும். அதை சுற்றி ஒரு ப்ளூ கலர் ஃபயர்லாம் உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். ஸோ அப்போ சங்ஜங் ஹூ சொல்லுவான், வெளியே இருக்க ப்ளூ கலர் ஃபயர் வந்து ஒன்று அணைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து அவன் சங்ஜங் ஹூ சொல்லுவான், இது வந்து ஒரு இதுவும் அணையுது, ஸோ இதுதான் நம்மளோட டைமிங், அதுக்குள்ளே நம்ம வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ எல்லாருமே செல்ஃபிஷாக என்ன பண்ணுவாங்க, நான் தான் தப்பிக்கணும், நீலாம் நான் உயிரோடு இருக்கணும், நீலாம் செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒருத்தராக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு கால் அடிபட்டிருக்கும். ஸோ இவனால் எதுவுமே பண்ண முடியாது. இவனை தூக்கி போட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே. கடைசியாக வந்து சங்ஜங் ஹூ, ஜூஹி, அப்புறம் அந்த லீடரு, அப்புறம் இன்னொருத்த மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. அங்கே இருப்பாங்க, மீதியெல்லாம் ஓடிடுவாங்க. மீதி 2 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே ஓடிடுவாங்க. மீதி இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்புறமா என்ன பண்ணுவான்னா, அதில் வந்து அந்த ஒருத்தன் மீதி இருக்கான்னு சொன்னல, அவனும் என்ன பண்ணுவான், எனக்கு ஃபேமிலி இருக்குது, எல்லாம் வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடிடுவான். ஓகேவா? அவனும் ஓடிட்டோடனே மீதி வந்து சங்ஜங் ஹூ, ஜூஹி, அப்புறம் அந்த லீடர், இந்த 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பேசிட்டு, நான் இருக்கேன், நீங்கள் 2 பேர் போயிடுங்க அப்படின்னு வந்து நம்ம லீடர் சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன், நானே செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சொல்லுவான், ஜூஹி வந்து அதுக்குள்ளே அந்த மயக்கத்துலேருந்து ஏஞ்சிடுவான். மேடம் ஏஞ்சிட்டு மயக்கத்தில் இல்லை, சாரி, மேடம் வந்து என்ன, நானும் போக மாட்டேன், நானே இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து ஜூஹி சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவான் சஞ்சய் சொல்லுவான், ஜூஹி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே இருந்தால் அவனும் செத்து போயிடுவான், நீங்கள் 2 பேருமே வெளியே போயிடுங்க, என்னால் நடக்கக்கூட முடியாது, என் கால் இதுவாக இருக்குது, துண்டாக இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஹி அனுப்ப ட்ரை பண்ணுவான். ஆனால் ஜூஹி நான் இங்கேயே இருக்கேன், உங்ககிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அப்போ வந்து இவன் வந்து ஒரு காப்ளின் கிட்ட வந்து ஒரு கிறிஸ்டல் எடுப்பான்ல, அந்த கிறிஸ்டலை வந்து அவகிட்ட கொடுத்துட்டு, நம்ம 2 பேரும் வந்து காஃபி சாப்பிட போகலான்னு சொன்னோம், ஆனால் நான் இந்த வாட்டி வரமாட்டேன், இதை வச்சு நீ காஃபி வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவான். கொடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க 2 பேருமே. ஜூஹியும் நம்ம லீடரும் வெளியே போயிடுவாங்க. நம்ம தலையாக வந்து நம்ம சஞ்சங் ஹூ மட்டும்தான் மாட்டிக்குவான். அப்போ வந்து சஞ்சங் ஹூ நினச்சி பார்ப்பான், எனக்கு மட்டும் ஃபேமிலி இல்லையா, ஏன் நான் தான் கடைசியாக ஹெல்ப் பண்ணது ஒரு தப்பா அப்படின்னு வந்து நிறைய சின்ன சின்ன வார்த்தைகள், நிறைய எமோஷ்னல் வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து இருக்கிற எல்லா வெப்பன்ஸ் வச்சுருக்க ஸ்டாச்சூஸ்லாம் இவன் ஒரு ஸ்டெப்பாக இவன் கிட்ட வர ஆரம்பிக்கும். இவனும் கத்தி எடுத்து சண்டை போடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணும்போது வச்சு பிச்சு எல்லாரையும் போடும். அதாவது கை தனியாக, கால் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து அந்த ஸ்டாச்சூஸ் வந்து இவனை வச்சு, அதாவது ஒரு பொம்மையை வச்சு ஆடுற மாதிரி ஃபுல்லாக ஆடிட்டு இருக்கோங்க. கடைசியாக அந்த கல் ஒன்று மேலே வச்சுன்னு சொன்னால, அந்த கல் மேலே போட்டுருவான் அதான் இவனை. ஸோ இதுதான் வந்து ட்ரெய்லரில் வந்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல ட்ரெய்லரு. அதில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இவனை வந்து அதாவது சாவடிக்கிற மாதிரி லாஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ இதை வந்து சாவடிப்பாங்க. அப்படியே ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆகிடும். பிளாங்க் ஆகிட்டு ரிவைவ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். யுவர் ஹார்ட் ஃபுல் ஸ்டாப் இன் சம் செகண்ட்ஸ்னு வந்து வரும். எஸ் ஆர் நோவா, ரிவைவ் யுவர் செல்ஃபோ சம்திங் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் மாதிரி வரும். நம்ம கேம்ஸ்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் வரும். அதோட எபிசோட் 2 முடிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புது யூஸராக இருந்தீங்களா, இல்லை புது ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட்ஸில் இந்த வீடியோ பற்றி என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். இட்ஸ் விக்னேஷ்.